செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பொன் போலவாய் காண்பனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார்த்தைய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி, மார்ச் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பிரதமை திதி. இன்றைய பிரதமை திதி பகல் 12:49 வரை இருக்கிறது. அதன் பிறகு துதிய திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். மாலை 4:35 வரை ரேவதி நட்சத்திரம். அதன் பிறகு அசுனி நட்சத்திரம். பயந்திரம் நாம் யுகம், பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. ரேவதி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது அமிர்த யோகம், அஸ்வனியும் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது சித்தி யோகம். ஆக வேண்டியதான் நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே பகல் 12:49 வரை மட்டுமே பாட்டியம், அதாவது பிரதமை திதி. அதன் பிறகு பகல் 1:30 மணிக்கு பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் பாட்டியம் முடிந்து விடுகிறது. பாட்டியம் முடிந்த பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். இன்றைய தினம் திதித்வயம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திதித்வயம் என்றால் பிரதமை, துதியை, இந்த 2 திதிகளில் இறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வருடாந்த திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். சைத்திர சுத்தம் தெலுங்கு மாதம் படி இன்றைய தினம் சைத்திர மாதம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளை பேசுபவர்களுக்கு இன்றைய தினம் வருட பிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று இன்றைய தினத்திலே தீப வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். இஷ்டங்களை பூர்த்தி செய்யக்கூடியது என்று பொருள். ஆகவே இன்றைய தினம் இஷ்டங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக திருக்கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அதுவும் யுகாதி என்று 3ஆம் பிறை தெரிந்து அதை நாம் பார்த்தால் ஆயுள் வளரும் என்றிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் ஆயுள் வளரும் என்றிருக்கிறது. இன்றைய தினம் ஸ்வேத வராக கல்பதி. ஸ்வேதம் என்றால் வெள்ளை, வராகம் என்றால் பன்றி. வெள்ளை பன்றியாக பெருமாள் அவதாரம் செய்து, வராக பெருமாளாக அவதாரம் செய்து இந்த பூமியை கடல் மட்டத்திலிருந்து மேலே கொண்டு வந்த நாள். அதைத்தான் ஸ்வேத வராக கல்பாதி என்று கூறுவார்கள். இந்த வராக பெருமாள் இந்த பூமியை கடல் மட்டத்திலிருந்து மேலே கொண்டு வந்த பிறகுதான் ஜீவராசிகள் தோன்றின என்று கூறுவார்கள். இன்றைய தினம் சித்தி கணபதி விரதம், வெற்றிக்கான கணபதி விரதம். இன்றைய தினம் கணபதிக்காக விரதம் என்று விநாயகரை வழிபாடு செய்தால் சகல காரியங்களும் வெற்றி கிடைக்கும். யுகாதி பண்டிகை, யுகம் ஆதி, அதாவது சம்பத்சராதி என்றும் கூறுவார். சம்பத்சராதி வருடத்தின் முதல் நாள் என்று பொருள். யுகத்தின் முதல் நாள். பொதுவாக வராக பெருமாள் இந்த பூமியை மேலே எடுத்த பிறகுதான் யுகமே ஆரம்பித்தது. ஆகவே யுகாதி பண்டிகை என்று கூறுவார்கள். இன்றைய தினம் தெலுங்கு வருடப்பிறப்பு. தெலுங்கு, கன்னடம் பேசுபவர்கள் எல்லாம் இன்றைய தினம் வருடப்பிறப்பை கொண்டாடுவார்கள். இன்றைய தினம் வசந்த நவராத்திரி பூஜாரம்பம். ஒரு வருடத்துல 4 நவராத்திரிகள் இருக்கிறது. அந்த 4 நவராத்திரியில வசந்த நவராத்திரி, வசந்த காலத்தில் வருகின்ற நவராத்திரி இன்று முதல் ஆரம்பிக்கிறது. அதைத்தான் வசந்த நவராத்திரி பூஜாரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இன்றைய தினம் 9 நாட்களுக்கு அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் தெய்வ பாகவதம் படிப்பதற்கும் மிக மிக ஏற்ற காலமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் புது பஞ்சாங்கம் எல்லோரும் படிக்க வேண்டும். இன்றைய தினத்தில் புது பஞ்சாங்கம் படித்தால், அதாவது புது பஞ்சாங்கத்தை வைத்து பூஜை செய்து அதன் ஒரு சில வார்த்தைகளாவது அதில் உள்ள வார்த்தைகளை படித்தால் இந்த வருடம் முழுதும் சுபிட்சமாகும். அதாவது திதி, யோகம், கரணம். வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த 5 அங்கங்கள் பஞ்சாங்கம் என்று கூறுவார்கள். இந்த 5 அங்கங்களை இன்றைய தினம் படித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும், யோகத்தை ஏற்படுத்தும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். அதன்படிதான் பஞ்சாங்கம் படிப்பது என்று இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் அனைவரும் பஞ்சாங்கத்தை பூஜையில் வைத்து படிப்பது நல்லது. எல்லோரும் பூஜைக்கு ஏற்ற முறையிலே தரமாக தயாரிக்கப்பட்ட பஞ்சாங்கம் நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம். அதன் பிறகு சுபமுகூர்த்த நாட்கள், பண்டிகை விசேஷங்கள் என்ற பஞ்சாங்கம் எழுதியிருக்கிறேன். அதையும் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து சிலர் திருக்கணிதத்தை விட வாக்கியத்தை, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இருப்பவர்கள் வாக்கியத்தை விரும்புவார்கள். மேலும் சில இல்லத்தரசிகளும் வேத விற்பனர்களும் வாக்கிய பஞ்சாங்க கடிதர்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தை விரும்புவார்கள். அவர்களுக்கு ஏற்றபடி மிகவும் புதுமையான முறையிலே, எந்த வாக்கிய பஞ்சாங்கமும் இதுவரை வெளிவராத ஒரு புதுமையான முறையிலே
சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம் என்று பஞ்சாங்கம் போட்டிருக்கு. அந்த சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம் வைத்தும் நீங்கள் பூஜைகள் செய்து கொள்ளலாம். ஆக இன்றைய தினம் புது பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. பொதுவாக தினசரி பஞ்சாங்கம் படிப்பது மிக மிக உத்தமமானது. அதனால்தான் திருப்பதி போன்ற கோயில்கள்லாம் தினசரி பஞ்சாங்கத்தை வாசிப்பார்கள். அன்றைய வாரத்தை, அதாவது பஞ்சாங்கம் பார்த்து அன்றைய வாரத்தை படிப்பதனால் ஆயுள் வளரும் என்று கூறுவார்கள். திதியை சொல்வதால், அதாவது அன்றைய திதியை சொல்வதால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்று கூறுவார்கள். நட்சத்திரத்தை கூறுவதால் பாபம் நீங்கும் என்று கூறுவார்கள். அன்றைய யோகத்தை கூறுவதால் வியாதி குணமாகும் என்று கூறுவார்கள். கரணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் கைகூடும் என்று கூறுவார்கள். ஆகவே இந்த பஞ்ச அங்கங்களையும் தினசரி படிப்பவர்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும். ஆகவேதான் எல்லோருக்குமாக, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமாக, இந்த வீட்டில் இருக்கிற இல்லத்தரசியோ அல்லது வீட்டில் இருக்கின்ற வீட்டுக்காரரோ, அதாவது எஜமானனோ கண்டிப்பாக அன்றைய தின பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டும் அல்லது பூஜையில் வைத்து அந்த பஞ்சாங்கத்தை பூஜையாக செய்ய வேண்டும். ஆகவேதான் இந்த புது பஞ்சாங்கத்தை வாங்கும் பழக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. அவசியம் புது பஞ்சாங்கம் வாங்க வேண்டும். மேலும் இன்றைய தினத்தில் யுகாதி அன்று குறைந்தபட்சம் 5 ஜோதிடர்களுக்கு அல்லது 5 ஆன்மீகவாதிகளுக்கு பஞ்சாங்கத்தை நாம் தானமாக கொடுத்தால் அவர்கள் பஞ்சாங்க படிப்பதால் ஏற்பட்ட பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே இன்றைய தினம் பஞ்சாங்கத்தை தானமாக கொடுப்பதற்கும் மிக நன்றாக நாளாக இருக்கிறது. குறைந்தபட்சம் 5 பேருக்கு தானம் கொடுத்தால் அவங்க 5 பேரில் யாராவது ஒருத்தர் 2 பேர் அவர்கள் அந்த பஞ்சாங்கத்தை படித்தாலும் அந்த பலன்கள், நான் சொல்லி அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அவசியம் பஞ்சாங்கத்தை இன்றைய தினம் வாங்க வேண்டும். எல்லோரும் உபயோகப்படி மிகவும் தெளிவாக அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்க விரும்புகளுக்கு சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம் புதுமையான முறையில் தயாரித்திருக்கிறேன். அந்த பஞ்சாங்கத்தை பற்றி அடுத்து ஒரு காணொலியிலே கூறுகிறேன். அதாவது சப்தரிஷி வாக்கியத்தை பஞ்சாங்கத்தில் என்ன சிறப்பு, மற்ற வாக்கிய பஞ்சாங்களை விட என்ன சிறப்பு என்று அதை ஒரு காணொலியிலே நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெளிந்து அதன் பிறகு வாங்கினாலும் போதுமானது. ஆனால் இன்றைய தினம் அனைவரும் பஞ்சாங்கத்தை வாங்க வேண்டும். ஏற்கனவே வாங்கியிருப்பவர்கள் பூஜையில் வைக்க வேண்டும் அல்லது அவசியம் வாங்கி பூஜையில் வைத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நாளை தினம் திங்கட்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 31/3/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரியத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. திங்கட்கிழமை என்று காலை 9 மணி 11 நிமிடம் வரை துதிய திதி, அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 5 மணி 42 நிமிடம் வரை திருதிய திதி, அதன் பிறகு சௌர்த்தி திதி என்று 4 திதிகள் கூடுகிறது. அன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம், பகல் 1 மணி 45 நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பிறகு பரணி நட்சத்திரம், வைத்திருதி நாம யுகம், கௌளவகரணம், அதன் பிறகு தைத்துலாகரணம். நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வினியும் பரணியும் திங்கக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே திங்கக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திங்கட்கிழமை 31ஆம் தேதி அன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள், முழு சுப முகூர்த்த நாளாக அன்றைய தினம் இருக்கிறது. அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினத்தில் திருமணம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஆனால் பெரும்பாலானவர்கள் அந்த பங்குனி மாதத்தில் திருமணம் செய்ய மாட்டார்கள். சில ஊர்களில் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது. வழக்கம் இருப்பவர்கள் செய்யலாம். இன்றைய தினம் வீடு கட்டுவதற்காக பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற தினம். புதுமனை புகழ நடத்தக்கூடாது, என்னால் உபயமாதமாக இருக்கிறது. ஆகவே பொருட்களை வாங்குவதற்கு, வித்யாரம்பம் செய்வதற்கு, படிப்பை தொடங்குவதற்கு மிக ஏற்ற தினம். மேலும் புது கணக்கை தொடங்குவதற்கு நாளை தினம் மிக மிக ஏற்ற தினம். திங்கட்கிழமை மிக ஏற்ற தினம். அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி புது கணக்கு தொடங்க இருப்பவர்கள் மார்ச் 31ஆம் தேதியே புது கணக்கை தொடங்குவது மிகவும் சிறப்பானது. புது கணக்கை தொடங்குவதற்கு நல்ல நேரம் என்று பார்த்தால் மார்ச் 31ஆம் தேதி திங்கட்கிழமை என்று காலை 6 மணி 7 மணிக்குள் இருக்கின்ற அந்த மீன லக்னம் சுபஹோரையிலே, அதாவது சந்திரஹோரை சுபஹோரையிலே, வளர்பை சந்திரஹோரையிலே நீங்கள் புது கணக்கை தொடங்கலாம். அல்லது அடுத்த நல்ல நேரம் என்று பார்த்தால் காலை 9:30 மணிக்கு பிறகு 10:30 மணிக்குள். அந்த லக்னம் என்பது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான சுக்கரன் உச்சமாக இருக்கின்ற லக்னம். லக்னத்தில் குரு பகவானும் தனஸ்தானத்திலே செவ்வாயும் இருக்கின்ற நட்சத்திரம் லக்னம். லாபஸ்தானத்திலே 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம். ஆகவே இந்த ராசி, அதாவது ரிஷப ராசியில ரிஷப லக்னத்திலே நீங்கள் புது கணக்கு போட்டால் லாபஸ்தானத்தில் 6 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஒன்று காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் புது கணக்கை தொடங்க வேண்டும். அது மீன லக்னம், குருடைய லக்னம். அதற்கு முடியாவிட்டால் காலை 9:30 மணிக்கு பிறகு 10:30 மணிக்குள் ரிஷப லக்னத்திலே சுக்கிரனுடைய லக்னத்திலே நீங்கள் புது கணக்கை தொடங்க வேண்டும். இந்த வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதியை விட 31ஆம் தேதியை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த நேரத்தில் புது கணக்கை தொடங்கி விடுவது மிகவும் சிறப்பானது. மேலும் இன்றைய தினத்தில் வித்யாரம்பம் செய்வதற்கு, புதிதாக படிப்பை தொடங்குவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, தானியத்தை வாங்கி அதை களஞ்சியத்தில் வைப்பதற்கு, புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, விதை விதைப்பதற்கு, வியாதிசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதிசர்கள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் நாளை தினம் திங்கட்கிழமை ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக இருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை தினமே புது கணக்கை தொடங்கி விடுவது மிகவும் சிறப்பானது. அடுத்து நாளை தினம் உத்தம மண்வாதி புண்ணிய தினம். தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். சௌபாகிய கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்தால் சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படும். புது கணக்கை தொடங்கும் போது அவசியமாக புது பஞ்சாங்கத்தை வைத்து தான் தொடங்க வேண்டும். அந்த புது பஞ்சாங்கம் என்பது சீனிவாசன் பஞ்சாங்கமாக இருக்கலாம் அல்லது சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கமாக இருக்கலாம். இந்த 2 பஞ்சாங்கத்தில் ஒன்றை நீங்கள் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் அவமாகம், அதிகாலை சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாளுக்குள் 3 திதிகள் கூடுதல் அவமாகம். ஆகவே திங்கட்கிழமை என்று தான தர்மங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வைத்திருதி சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக முக்கிய தினமாக திங்கட்கிழமை இருக்கிறது. ஆகவே திங்கட்கிழமை தெய்வ காரியங்கள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், பித்ரு காரியங்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கான காரியங்கள் செய்வதற்கும் அனைத்திற்கும் ஏற்ற முழுமையான சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி ஏப்ரல் 1/4/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி இரவு 2:33 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம். பகல் 11:06 வரை பரணி நட்சத்திரம். அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம், விஷ்கம்பம் நாமிகம், அதன் பிறகு பிரீத்தி நாமிகம், வணிசை கரணம், அதன் பிறகு பத்ரை கரணம். நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பரணியும் கிருத்திகம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். அங்கு செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாளாக இருப்பதால் அன்றைய தினத்திலே சூரிய உதயத்திற்கு பிறகு சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் மாத சதுர்த்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்பவர்களுக்கு அன்றைய தினம் மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சக்தி கணபதி விரதம். அன்றைய தினத்தில் அம்பாளையும் கணபதியும் ஒன்றாக சேர்ந்து வழிபாடு செய்தால் சக்தி கணபதி விரதமாக இருப்பதனால் அன்றைய தினம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த பகை உணர்ச்சி நீங்கி இருவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். அன்றைய தினம் தாராதேவி ஜெயந்தி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது பொதுவாக பெருமாளுக்கு எப்படி 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதை போலவே அம்பாளுக்கும் 10 வடிவங்கள். அதில் ஒரு வடிவம் தாராதேவி வடிவம். ஆகவே அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அதில் அருகில் இருக்கின்ற பராசக்தி கோயிலுக்கோ, அம்பாள் கோயிலுக்கோ, காளி கோயிலுக்கோ சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே தேவி பாகவதம் படிப்பதும் மிகவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கு. என்றால் வசந்த நவராத்திரி காலத்திலே வருகின்ற தாராதேவி ஜெயந்தி. ஆகவே அன்றைய தினத்திலே தேவி பாகவதம் படிப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் அங்காரக சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி சேருவதனால் அன்றைய தினத்தில் அங்காரக சதுர்த்தியாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே அங்காரக தோஷம் விலகுவதற்காக, அதாவது செவ்வாய் தோஷம் விலகுவதற்காக விநாயகரை வழிபாடு செய்வதற்கும், செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பரிகாரங்கள், பூஜைகள், ஹோமங்கள் செய்வதற்கும் மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் கிருத்திகை விரதம். அன்றைய தினம் கிருத்திகைக்காக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். ஆக செவ்வாய்க்கிழமை தெய்வ வழிபாட்டுக்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி அவசியம் ஏப்ரல் 1ஆம் தேதி மட்டுமே புது கணக்கை தொடங்கி ஆக வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் அன்றைய தினம் புது கணக்கை தொடங்குவதற்கு அதிகாலை 5 மணி முதல் 6 மணிக்குள், அதாவது மீன லக்னத்திலே, குருடைய லக்னத்திலே நீங்கள் புது கணக்கை தொடங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் விடிந்த பிறகு சதுர்த்தி. அது மாத்திரமில்லாமல் சதுர்த்தியில் செய்யக்கூடிய காரியங்கள் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. மேலும் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி, பரணி நட்சத்திரம் திதி அனைத்தும் சுமாராக இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை என்று ஏப்ரல் 1ஆம் தேதி புது கணக்கை தொடங்கி ஆக வேண்டும் என்று நினைத்தால் அது அதிகாலை 6 மணிக்குள், அதுவும் முக்கியமாக 5:42க்குள்
அதிகாலை 5:42 திருத்தியை திதிக்குள் நீங்கள் புது கணக்கை தொடங்கினால் நிச்சயமாக அடுத்த வருஷம் நல்ல லாபம் முன்னேற்றம் அனைத்தும் பொதுமக்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகள் நல்ல விருத்தியை அடைவார்கள். அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி ஏப்ரல் 2/4/2025 புதன்கிழமை என்று பஞ்சமி திதி. அன்றைய பஞ்சமி திதி இரவு 11:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஷஷ்டி திதி வருகிறது. புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் காலை 8:49 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். அன்றைய தினம் ஆயுஷ்மான் நாம் யுகம் பவகரணம். இந்த தினத்திலே ஆயுஷ்மான் நாம் யோகம் பவகரணம் புதன்கிழமை பஞ்சமி திதி ரோகிணி நட்சத்திரம் அனைத்தும் சேருவது மிக மிக சிறப்பானது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் கருநாள் என்றிருந்தாலும் கருநாள் தோஷம் என்பது கிடையாது. கவலைப்படுவதற்கு அவசியமே இல்லை. என்றால் அடியானுடைய திருமணம் கூட 40 வருடத்துக்கு முன்பாக ஒரு கருநாளில் தான் நடந்தது. ஆக கருநாளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை 1ஆம் தேதி அன்று புது கணக்கு தொடங்க முடியாவிட்டால் நீங்கள் 2ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு பிறகு 10 மணிக்குள் நீங்கள் புது கணக்கை தொடங்கலாம். அந்த நேரத்தில் தொடங்கினாலும் அந்த நேரத்திலே சந்திரன் குரு இருவரும் லக்னத்திலே இருப்பார்கள். ஆகவே அதுவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவிலே இருக்கிறது. பொதுவாக புதன்கிழமையும் கிருத்திகம் சேரும்போது அமிர்த யோகம், ரோகிணியும் கிருத்திகம் சேரும்போது சித்தி யோகம். ஆகவே புதன்கிழமை என்று அமிர்த யோகம் சித்தி யோகமாக நாள் முழுதுமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கூர்ம கல்பாதி சில ஹோமங்கள் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றத்தனம். அன்றைய தினம் கல்பதி லட்சுமி பூஜை செய்வதற்கு ஏற்றத்தனம். ஆக அன்றைய தினம் பஞ்சமி திதியாக இருந்து லட்சுமி பூஜை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருப்பதனால் ஏப்ரல் 2ஆம் தேதி கூட நீங்கள் தாராளமாக புது கணக்கை தொடங்கலாம். அந்த புது கணக்கை தொடங்குவதற்கு நேரம் காலை 9 மணிக்கு பிறகு 10 மணிக்குள் 9 மணிக்கு பிறகு 10 மணிக்குள் ரிஷப லக்னத்திலே சந்திரன் உச்சமாக இருந்து குருவுடன் இருக்கும் போது, லாபஸ்தானத்திலே சமஸ்த கிரகங்களும் அனைத்து கிரகங்களும் இருக்கும் போது, முக்கியமாக 5 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கின்றன. ஆகவே லாபஸ்தானத்தில் இருக்கும் போது ஏப்ரல் 2ஆம் தேதி கூட 9 மணிக்கு பிறகு 10 மணிக்குள் தாராளமாக புது கணக்கை தொடங்கலாம். அடையதும் லட்சுமி பஞ்சமி என்று கூறுவார்கள். லட்சுமி பூஜை செய்வதற்கும் ஏற்றதனம், லட்சுமி குபேர பூஜைகள் செய்வதற்கும் ஏற்றதனம். அன்றைய ஹய விரதம் என்றால் அன்றைய தினம் ஹயக்கிரவரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனம். அன்றைய தினம் ஹயக்கிரவருக்கு வழிபாடு செய்து ஹயக்கிரவருக்கு பாசி பருப்பு நைவேத்தியம் செய்து அதை நீங்கள் சாப்பிட்டால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்வி அறிவை பெறுவார்கள். அன்றைய தினம் ஏலக்காய் மாலை போட்டு ஹயக்கிரவரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் அனந்தாதி நாக பூஜை, அதாவது அனந்தன் முதற்கண்ட நாகதோஷ நிவர்த்திக்காக நாக பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்றதனம். ஆக ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று கருநாளாக இருந்தாலும் கருநாள் தோஷம் என்பது கிருத்திகையுடன் முடிந்துவிடுகிறது. காலை 8:49 முடிந்து விடுகிறது. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் வந்த பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. நிச்சயமாக எல்லா நல்ல காரியங்களும் அன்றைய தினம் செய்யலாம். அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி ஏப்ரல் 3/4/2025 வியாழக்கிழமை ஷஷ்டி திதி இரவு 9:42 வரை ஷஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி. அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் காலை 7:02 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 5:51 வரை மிருகஷம். அதன் பிறகு திருவாதிரை என்று 3 நட்சத்திரங்கள் கூடுகிறது. அன்றைய தினம் சௌபாகிய நாம் யுகம் கௌளவகரணம். அதன் பிறகு தைத்துலாக்கரணம். நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணி, மிருகஷம், திருவாதிரை அனைத்தும் வியாழக்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படித்து அன்றைய தினம் முருகனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். யமுனா ஜெயந்தி, அன்றைய தினம் யமுனா ஜெயந்தியாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே புனித நீராடுவதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் புனித நீராடினால் தோஷ நிவர்த்தி. ஸ்கந்த தமனாரோபணம், ஸ்கந்தன் என்றால் முருகன், முருகனுக்கு தமன மலர்கள் என்று சொல்லக்கூடிய மறிக்கொழுந்து மலரை நீங்கள் பூஜையில் வைத்து வருபவர்களுக்கெல்லாம் மறிக்கொழுந்து மலரை கொடுத்தால் நிச்சயமாக கந்தன், அதாவது முருகன் நமக்கு சந்தோஷத்துடன் சுபங்களை கொடுப்பார், தன பாக்கியங்களை கொடுப்பார், சௌபாகியங்களை கொடுப்பார். ஆகவே அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு தமன மலர்கள் என்று சொல்லக்கூடிய மறிக்கொழுந்து மலரை வைத்து பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் மிருத்யு சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் காலையில் இருப்பதனால் பெரிய பெருமாள் நட்சத்திரம், பெரிய பெருமாள் என்று போற்றப்படுவார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறார்.
அடுத்து வெள்ளிக்கிழமை குரோதி வருஷம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி ஏப்ரல் 4/4/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சப்தம் திதி. அன்றைய சப்தமி திதி இரவு 8 மணி 13 நிமிடம் வரை இருக்குது. அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது. வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 5 மணி 20 நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம், சோபன நாமிகம், கரசை கிரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரையும் புனர்பூசம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியமாக இருக்கிறது. அன்றைய தினம் கமல சப்தமி விரதம். கமலம் என்றால் தாமரை, சப்தம் என்றால் அதற்குரிய தேவதை சூரியன். சூரியனை அன்றைய தினம் தாமரை மலர்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்தால் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்று கூறுவார்கள். சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதைத்தான் சந்தான சப்தம் என்றும் கூறுவார்கள். அன்றைய தினம் பாஸ்கர தமனம். பாஸ்கர தமனம் என்றால் அன்றைய தினத்தில் தமன மலர்களை கொண்டு, தமன மலர்கள் மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு அன்றைய தினத்தில் சூரிய வழிபாடு செய்தால் நிச்சயமாக சூரிய தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் விலகும். சில ஜாதகங்களில் 2 அல்லது 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் திருமணத்தில் தடைகளோ பிரச்சனைகளோ ஏற்படும். அந்த பிரச்சனைகள் நீக்குவதற்காக தமன மலர்களை கொண்டு, மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் பூஜை செய்வது, அதாவது சூரிய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக சூரிய தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை குரோதி வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஏப்ரல் 5/4/2025 சனிக்கிழமை. அன்றைய தினம் அஷ்டம் திதி. இரவு 7 மணி 27 நிமிடம் வரை அஷ்டம் திதி. அதன் பிறகு நவமி திதி. அதன் பிறகு அன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 5:32 வரை புனர்பூசம். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம், அதிகண்ட நாமிகம், பத்திரை கிரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினத்திலே புனர்பூசம் பூசம் இரண்டும் சேரும்போது சித்தியோகம். அங்கே சனிக்கிழமை நாள் முழுவதும் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அஷ்டம் திதி. அஷ்டம் திதியாக இருப்பதால் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் தெய்வ காரியங்கள் தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் பவானி உற்பத்தி, பவானி என்று சொல்லக்கூடிய நதி உற்பத்தியான தினம். ஆகவே அன்றைய தினம் ஈரோட்டுக்கு அருகிலே இருக்கின்ற பவானிக்கு சென்று சங்கமேஸ்வரை தரிசனம் செய்வதற்கும், பவானி நதியிலே நீராடிவிட்டு சங்கமேஸ்வரை தரிசனம் செய்வதற்கும், பவானி நதிக்கரையிலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் அசோகாஷ்டமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்தால் சோகங்கள் விலகும். அதைத்தான் அசோகாஷ்டமி. அசோகம் என்றால் சோகத்தை விளக்குவது என்று பொருள். அசோகாஷ்டமி. அன்றைய தினம் துர்காஷ்டமி. துர்காமனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஆக அன்றைய தினம் துர்கையை வழிபாடு செய்வதற்கும், அம்பாளை வழிபாடு செய்வதற்கும், பவானி சென்று சங்கமேஸ்வரை வழிபாடு செய்வதற்கும், பவானி நதியிலே குளிப்பதற்கும் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டகம். சிம்ம ராசியை பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வெள்ளிக்கிழமை மாலை 4:47 நிமிடம் முதல் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:35 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 29 சனிக்கிழமை, மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கன்னிராசியிலே பிறந்தவர்கள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:35 நிமிடம் முதல் ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 முதல் ஏப்ரல் 3 வியாழக்கிழமை மாலை 6:22 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 3 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 3 வியாழக்கிழமை மாலை 6:22 முதல் ஏப்ரல் 5 சனிக்கிழமை இரவு 11:25 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 5 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினம். இந்த சந்திராஷ்டக தினங்களை எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் ஆரம்பத்திலேயே ஞாயிற்றுக்கிழமை யுகாதி பண்டிகை. யுகாதி பண்டிகை அன்று அனைவரும் புது பஞ்சாங்கம் வைத்து வழிபட வேண்டும். பஞ்சாங்கம் தானம் கொடுப்பதற்கும் மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் குறைந்தபட்சம் 5 பஞ்சாங்கங்களை 5 ஜோதிடர்களுக்கோ அல்லது ஆன்மீகவாதிகளுக்கோ கொடுத்தால், அதுவும் முக்கியமாக பஞ்சாங்கத்தை உபயோகம் செய்பவர்களுக்கு கொடுத்தால், நாம் உபயோகப்படுத்தாவிட்டாலும் அவர்கள் உபயோகப்படுத்தினால் என்ன பலன்கள், அதாவது பஞ்சாங்கப்படுத்தினால், தினசரி பஞ்சாங்கப்படுத்தினால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காக மிகவும் தரமான முறையில்
கொடுக்கப்பட்ட பஞ்சாங்கம் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கம் விரும்புகிறவர்களுக்கு சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம். இந்த 2 பஞ்சாங்களை நீங்கள் 2 அல்லது 2இல் ஏதோ ஒன்றோ நீங்கள் அவசியம் வாங்கி தானம் கொடுப்பதற்கும் ஏற்றமாறு அமைந்திருக்கிறது. ஆகவே தானம் கொடுப்பதற்கும் மிக சிறப்பானது. மேலும் தனியாக யுகாதி பண்டிகை என்று நாம் என்ன பஞ்சாங்கம், அதாவது யுகாதி பண்டிகை என்று நீங்கள் பஞ்சாங்கம் படிக்க வேண்டும். நம்முடைய சேலம் பட்டை கோயிலில், அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற பட்டை கோயிலில் நாம் பஞ்சாங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று சுமார் 4 மணிக்கு பிறகு பஞ்சாங்கம் படிக்க இருக்கிறேன். அதை நீங்கள் வந்து கேட்கலாம். அடுத்து நான் இந்த யூடியூப்லேயே யுகாதி பஞ்சாங்க படித்தல் அதன் பலன்கள் என்று தனியாக அந்த யூடியூப்லேயே ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அதை அனைவரும் கேட்டு ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அதன் மூலமாக அவர்களும் பயன்பெற வேண்டும். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.